மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் 9வது சுற்றில் வடையங்குளம் பாலமுருகன் 18 காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்தியை பின்னுக்கு தள்ளியுள்ளார். தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக் வணக்கம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சிவிகா. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதில் ஒவ்வொரு சுற்றுகளாக 50 மாடுபிடி வீரர்கள் இது களத்தில் இறக்கி விடப்பட்டு தங்கள் வீரத்தை வெளிக்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் 93வது சுற்றில் அதாவது விளையாடும் போது சிறந்த மாடுபிடி வீரராக அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 16 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருந்தார். இந்த நிலையில் தற்போது 9 சுற்று முடிவடைந்துள்ளது. மொத்தம் 12 சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது வரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 9 சுற்று முடிவடைந்துள்ளது. இது தற்போது வளையங்குளம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பது 18 காளைகளை பிடித்து தற்போது முதலிடம் பிடித்துள்ளார். இதுவரை அவனியாபுரம் கார்த்திக் 16 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருந்த நிலையில் அவனியாபுரம் கார்த்திகை பின்தங்கி தற்போது மலையங்குளம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் 18 காளைகளை பிடித்து தற்போது முதலிடத்தில் பிடித்துள்ளார். அதே போல 2ஆம் இடத்தில் அவனியாபுரம் கார்த்திக், 3ஆம் இடத்தில் ரஞ்சித் 9 காளைகளை பிடித்து 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து இந்த களத்தில் தற்போது 10ஆம் சுற்று போட்டியாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 12 சுற்றுகளான அந்த ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 12 சுற்றுகளிலும் சிறந்த மாடுபிடி வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 12 சுற்று முடிவின் பின்பாக மேலும் இறுதி சுற்று ஒன்று நடைபெற்று அந்த இறுதி சுற்றின் முடிவிலேயே சிறந்த மாடுபிடி வீரர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த சிறப்பு கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து தற்போது வரை வளையங்குளம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் 18 காளைகளை பிடித்து தற்போது முதலிடத்தில் இருக்கிறார். தேவிகா.